அன்புக்கினியவர்களே வணக்கம். இனி இந்த கூமூட்டிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேரையோ அல்லது அவருடைய திட்டங்களை பற்றியோ நாம் விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு இங்கு தேவை இருக்காது. என்ன தேவை? வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எத்தகையது, எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் மெருகேறிக்கிறது என்பதை பற்றி பேசுவோம். உலகத்திலேயே அனைத்து கால சூழல்களும் இயற்கை சூழல்களும் மக்களுக்கு வளமாக மாறி இருப்பது நம் மண்ணில், அதாவது இந்தியாவிலே கூட. உலகத்திலே ஒரு நாட்டிலே ஒரு மாநிலம் உண்டென்றால் அனைத்து கால சூழலும், அனைத்து இயற்கையான அத்தனை விடயங்களும் வளமாக மாறி இருப்பது ஒரு இடம்தான். அது தமிழகம்தான் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த தமிழ்நாட்டினுடைய வளங்கள் எத்தகையது, எப்படிப்பட்டது என்பது உலகறிந்த விடயம். அந்த உலகறிந்த விடயத்தில் இடையிலே சிலர் நாங்கள் தான் இதை அத்தனையும் மாற்றி அமைத்தோம், நாங்கள் வரவில்லை என்றால், எங்கள் சித்தாந்தம் இல்லை என்றால் இந்த மண் எந்த வளத்தையும் பெறாது, எத்தகைய சூழ்நிலையும் பெற்றிருக்காது. இப்படி கல்வி வளத்தில் மேம்பட்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கிறோம். என்ன பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட்டீர்கள்? ஏறக்குறை 40,000 கோடி கடன், எல்லாம் கடன். அதாவது வீட்டுங்களில் சாதாரணமாக முன்னோர் சேர்த்து வச்சு இந்த பொருளை விற்று சாப்பிட்டுங்கிறதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, அது வீழ்ச்சி. அது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சு இந்த செல்லை வழங்குற எல்லாத்தையும் கொள்ளையடித்து அவன் வளமாகறான். அவன் தனிப்பட்ட முறையில் அவன் வளமாக இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவன் வளமாக இருக்கிறான். ஆனால் மந்திரிமாரெலாம் சரி, எம்எல்ஏ வாழ்ந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் உள்பட இது வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டர் காமராஜ் தவிர்த்து விட்டுருங்க, காமராஜர் பக்தவத்சலத்தை விட்டுருங்க, அதுக்கு பிறகு வந்தவர்கள் யார் பிச்சைக்காரனா செத்தவன்? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்களேன். வாய்ப்பில்லை. என்ன காரணம்? அவங்க வரும்போது என்ன கொண்டு வந்தாங்க, போகும்போது எவ்வளோ சொத்து இருந்தது, எவ்வளோ பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சொத்து வச்சுப்பேன், எத்தனை குடும்பம், எத்தனை இதுனே தெரில, அவ்வளோ பொண்டாட்டிங்க, அவ்வளோ பிள்ளை குட்டிங்க, அவ்வளோ பேரம் பாருங்க, இவ்வளோ எப்படி வந்தது? நாட்டை கொள்ளடிச்சு வீட்டை பாதுகாத்தாங்க. நாடு இங்கே போச்சு. அதுக்கு பேர்லாம் வளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனி அதை நம்பத்துக்கு தகுந்த ஆளாக தமிழர்கள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய விடயம். இன்றைக்கி இருக்கிற வன்முறையாக இருக்கட்டும், ஜாதி மோதலாக இருக்கட்டும், காம களியாட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே இவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையாக உருவானது தான். இந்த சித்தாந்தத்தை தூக்கி போட்டு கொளுத்தாத வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது. நன்றி, வணக்கம்.